ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொதுவாக ஆண்கள் தன்னுடைய ஒய்ஃபை பற்றி குறை சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, அம்மா வீடுனே இருக்கா, அம்மா கிட்ட ஃபோன் பேசுகிறதே ஒரு பொழப்பாக இருக்கா, அம்மா வீட்டுக்கெலாம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா, ஆனால் உன்னான அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஸோ இது பொதுவாக ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் பிடிக்காது. தன் குடும்பம் தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற எதிர்பார்க்குறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் பெண்களும் இந்த இடத்துல ரெண்டு வீட்டையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது முக்கியம்தான். ஆனால் பொதுவாக பெண்கள் பேலன்ஸ் பண்ணுறது கிடையாது, அம்மா வீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத அப்படியே காமிச்சுக்கிறாங்க இல்லையா. ஆனால் ஆண்கள் இங்கே ஒரு விதத்தில் சமாதானம் ஆயிக்கணும்னு சொல்கிறேன். எந்த விதத்தில் அப்படின்னா, பெண்களுக்கு மென்டலி அவங்க ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு பிளேஸாக இருந்தாலும் சரி, ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, அது அம்மா வீடும் அம்மாவும் தான். அம்மாவை சார்ந்த அக்கா தங்கைகள் இருந்தாங்கன்னா, இல்லை அப்பா அண்ணன் தம்பிகள் இருந்தாங்கன்னா, இருந்தாலும் அக்கா தங்கைகள் அம்மா கிட்ட ரொம்பவே இலகுவாக இருப்பாங்க, ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ இந்த அம்மா வீடு, அண்ணன் தங்கைகள், அக்கா தம்பி இப்படின்னு இல்லாத பெண்கள், அந்த அம்மா வீட்டோட ஒரு பாண்டிங் இல்லாத பெண்கள் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மென்டலி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு யாரோ ஒரு பர்சனை தேடி போயிடுறாங்க திருமணத்துக்கு அப்புறம். இதனால தான் நிறைய இல்லீகல் அஃபேர் இஷ்யூஸ் எல்லாமே குடும்பங்களில் வருது. ஸோ ஆண்கள் இங்கே ஒரு விதத்தில் சமாதானமாயிக்கணும். பெண்களை மனைவியை புரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, அவங்க அம்மா வீட்டோட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, அம்மா வீட்டுக்கு போகிறது தான் ஒரு ரிலாக்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் அதை அனுசரித்து போய்க்கிறதும் அதை அனுமதிக்கிறதும் இந்த இடத்துல நல்லதுன்னே சொல்லுவேன். ஏன்னா எல்லா விதத்துலையும் அவங்கள மனதளவில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. நீங்கள் மென்டலி அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுத்துக்கிட்டே அவங்க பேசுறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டேவும் இருக்க முடியாது. ஸோ அம்மா கிட்ட நீ காலையிலேருந்து சமைச்ச கதையோ, இல்லை நைட்லேருந்து தூங்கின கதையோ, பகல் முழுக்க ஒன்றுமே இல்லாத கதையை கதையாக பேசுறது தான் பெண்களுடைய இயல்பு, அவங்களுடைய ரிலாக்ஸேஷன் கூட சொல்லுவேன். ஸோ இதை ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டு, அவள் ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக யார்கிட்டையோ பேசாமல் அட்லீஸ்ட் அம்மா வீட்டு சொந்தங்கள் அதோட தன்னுடைய ரிலாக்ஸேஷனை வச்சுக்கிறாளே அப்படின்னு தான் இந்த காலத்து ஆண்கள் அதை அனுமதித்து அனுசரித்து போகணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நன்றி.